ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் என்னிட்ட கேட்டது. அவருக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அனைத்து உறவுகளுக்குமே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் உங்கள் மனசோட ஆழத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வழியையும் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் பற்றினதுங்க. ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோனை கையில் எடுத்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு சிட்டியில் இருப்பீங்க, உங்கள் லவ்வர் வேறு ஒரு சிட்டியில் இல்லை வெளிநாட்டிலே இருப்பாங்க. நேரில் பார்த்து பேச முடியாது, தொட்டு பழக முடியாது. உங்கள் ஒட்டுமொத்த காதலும் வெறும் வாட்ஸ்அப் சேட்லேயும் இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன்லேயோ இல்லை நைட்டு வர அந்த ஃபோன் காலில் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வெளியே பார்க்க ரொம்ப அழகாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு டெய்லி டார்ச்சர்னு. நேரில் பார்க்க முடியாதனால உங்கள் மனசோட ஒரு மூலையில் தினமும் ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவள் அங்கே என்ன பண்ணிகிட்ருப்பா? அவளுக்கு இன்னும் நம்ம மேலே அதே லவ் இருக்கா? இல்லை அவளுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி வேற யாராவது கூட பேச ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு அந்த ஒரு சந்தேகம் உங்கள் தூக்கத்தையே கெடுத்துட்ருக்கும். உடனே நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 24 மணி நேரமும் அவங்க ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. நீ ஏன் லேட்டாக ரிப்ளை பண்ணேன்னு சண்டை போடுவாங்க, ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சந்தேகப்பட்டு சண்டை போட அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி அவங்க உங்களை விட்டு இன்னும் தூரமாக ஓடிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு தூரத்தில் இருந்தாலும் அவங்க உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத அவங்க பேசுகிற விதம், அவங்க நடந்துக்கிற முறை, அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இட்ஸ் பியூர் பிஹேவியரல் சைக்காலஜி. ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோவில் தொலைதூர உறவில் இருக்கிற உங்கள் பார்ட்னர் உங்களை உயிருக்குயிராக காதலிக்கிறாங்களா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற 10 ஆழமான அறிவியல் பூர்வமான சைக்காலஜிக்கல் சிக்கலை பற்றி ரொம்ப விரிவாக நிஜ வாழ்க்கை கதைகளோட பார்க்க போகிறோம். இந்த சில நிமிஷம் உங்களோட ஒட்டுமொத்த கவலையும் தீர்த்து ஒரு பெரிய தெளிவை கொடுக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். திஸ் இஸ் சைக்காலஜிஸ்ட் டூரிஸ். வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் டூரிஸ் தமிழ் சேனல். முதல் அடையாளம் குரலோட உற்சாகங்க. நேரில் பார்க்க முடியாதப்போ உங்கள் பார்ட்னரோட எனர்ஜியை காட்டுற ஒரே மீடியம் அவங்களோட வாய்ஸ் மட்டும்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விக்ரம்னு ஒரு பையன் சென்னையில் இருக்கான். அவனோட காதலி பெங்களூரில் இருக்கான். விக்ரம் நைட் ஆஃபீஸ் முடிஞ்சு டயர்டாக கால் பண்ணுறான். அவள் ஃபோன் எடுத்த அடுத்த செகண்ட் அவளோட வாய்ஸ் டோன் டக்குன்னு ஹை பீச்சுக்கு மாறுது. ஹே மச்சான், சொல்லுடா, இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு செம்ம எனர்ஜியாக ஒரு சின்ன குழந்தையோட குஷியோட பேசுகிறான். சைக்காலஜி படி ஒரு மனுஷன் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவங்களோட குரலை கேட்ட உடனே அவங்க பிரெயினில் ஆக்சிடோசின் சுரந்து குரலில் ஒரு பெரிய உற்சாகம் வருங்க. அதுவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரொம்ப டல்லாக ஆமாம் சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கடமைக்கு பேசுவாங்க. அவங்க வாய்ஸ் உங்கள் இதய துடிப்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் மைக்ரோ டீட்டெயிலிங். அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற மிக சிறிய மொக்க விஷயங்களை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ராகுல் மேகனான்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் எல்டிஆரில் இருக்காங்க. மேகனா நைட்டு ஃபோன் பண்ணி பேசும்போது பெரிய விஷயங்களை பற்றி பேசலை. அவள் சொல்கிறா, ராகுல், இன்றைக்கி மதியம் நான் சாப்பிடும்போது தெரியாமல் என் சட்டையில் சாம்பார் கொட்டிடுச்சுடா. அப்புறம் ஆஃபீஸில் அந்த பொண்ணு ஒரு மொக்கையான ஜோக் சொன்னான் அப்படின்னு ரொம்ப சாதாரண விஷயங்களை கூட ஒரு கட்டுற மாதிரி விரிவிச்சு பேசுகிறா. சைக்காலஜி படி ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன நொடியிலையும் நீங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் இந்த மைக்ரோ டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதுவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு கேட்டால் சும்மா கேஷுவலாக போச்சுடான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டுவாங்க. சரி, மூணாவது விஷயம், அவங்க பேசுகிற வார்த்தைகளில் இருக்க பன்மை அதிகம். நான், எனக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நாம், நமக்கு அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதாவது சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க சிங்கிள்லேருந்து கமிட்டட் ஆகுறாங்க இல்லையா, அந்த லாஜிக் தான். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. சுரேஷ்னு ஒரு பையன் அவனோட காதலி கூட ஃபோனில் பேசுகிறான். அவள் பேசுகிறப்பெல்லாம் சொல்கிறா, பிரகாஷ், நம்ம நெக்ஸ்ட் இயர் அங்கே போகும்போது இந்த ட்ரெஸ் எடுக்கலாம்டா, நமக்கு ஒரு அழகான வீடு கட்டும்போது இந்த கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு அவளோட எதிர்கால கனவுகள் எல்லாத்தையும் பிரகாஷை உள்ள வச்சு தான் பேசுகிறாள். அவளோட பிரெயின் நான் அப்படிங்கிற தனி மனித ஆளுமையை விட்டுட்டு நாம் அப்படிங்கிற கூட்டு ஆளுமைக்குள்ளே வந்துடுச்சு. ஒரு பொண்ணு அவளுடைய ஃப்யூச்சரில் உங்களை வச்சு வார்த்தைகளை பயன்படுத்துகிறான்னா அவள் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ். 4வது காரணம்
எப்போதும் பிளான் பண்ணி வராமல் டக்குன்னு அவங்களுக்கு உங்கள் முகம் பார்க்கணும்னு தோணும்போது ஸ்பான்டேனியஸாக வீடியோ கால் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். தினேஷ்னு ஒரு பையன் வேலை செஞ்சிட்ருக்கான். அவனோட காதலி சாயங்காலம் 5 மணிக்கு டக்குன்னு ஒரு வீடியோ கால் பண்ணுறான். அவள் ஏதோ மேக்கப் போட்டுட்டு வரல, சும்மா கேஷுவலாக அவளோட ஆஃபீஸ் டெக்ஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா அவன் முகம் பார்க்கணும்னு தோணுச்சுட்டா அதான் கால் பண்ணேன், ஒர்க் பண்ணேன், நான் சும்மா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். சைக்காலஜி படி ஒரு மனுஷனை நமக்கு நிஜமாகவே பிடிச்சிருந்தா அவங்களோட இந்த விஷுவல் ப்ரெசன்ஸ் நமக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். உங்கள் க்ரஷ் அவங்களோட யதார்த்தமான முகத்தோட உங்கள் முன்னாடி வீடியோ காலில் வர்றாங்கன்னா அவங்க உங்ககிட்ட எதையும் மறைக்கலை, 100% ஜென்யூனாக இருக்காங்கன்னு அர்த்தங்க. 5வது விஷயம், அவங்க எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்கள் மெசேஜ் வந்தால் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து ரிப்ளை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். மனோஜ்னு ஒரு பையன் அவனுடைய காதலிக்கு மதியம் 2 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அவள் அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் மனோஜோட மெசேஜ் வந்தால் அடுத்த 2 நிமிஷத்தில் அவள் ரிப்ளை பண்ணுறான். மச்சான், நான் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா, சாப்பிட்டு முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு அனுப்பிட்டு ஒரு ஃபோட்டோவும் அனுப்புகிறான். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிஸியாக இருக்கும்போது கூட உங்கள் மெசேஜை அலட்சியப்படுத்தாமல் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்க லைஃப்பில் உங்களை விட முக்கியமான நபர் யாருமே இல்லைங்கிறத மிகப்பெரிய அடையாளம் இதுதாங்க. 6வது அடையாளம், அவங்க வெளியே பார்க்க மாஸாக ஆட்டிடியூடாக சுற்றுனாலும் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவங்களுடைய ஆழமான பயங்களையும் பலவீனங்களையும் ஓப்பனாக கொட்டிடுவாங்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அனிதா, சுரேஷும் 2 பேர் இருக்காங்க. அனிதா ஆஃபீஸில் ஒரு பெரிய டீம் லீடர், செம்ம கெத்தாக இருப்பாள். ஆனால் சுரேஷ் கிட்ட நைட்டு ஃபோனில் பேசும்போது அவள் அழுதுகிட்டே சொல்கிறா, சுரேஷ், இன்றைக்கி என் பாஸ் என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு, எனக்கு உள்ளுக்குள்ளே செம்ம பயமாக இருக்குடா, அதனால் இதை பண்ண முடியாதுன்னு தோணுது அப்படின்னா அந்த இன்னோசென்ட்டான பலவீனத்தை சுரேஷ்கிட்ட மட்டும் காட்டுறான். சைக்காலஜி படி ஒரு பொண்ணு தன் கணவனிடமோ இல்லை காதலிடம் மட்டுமோ அவளுடைய உண்மையான பாயத்தை காட்டுவாள். ஏன்னா அவங்க மடியில் தலை சாயும் போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்குங்க. 7வது அடையாளம், அவங்க தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய சோசியல் மீடியா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கான இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். சந்தீப்போட காதலி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கா. அவளோட ஆஃபீஸில் இருக்க மற்ற பசங்க அவகிட்ட கடலை போட வர்றப்பெல்லாம் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவளுடைய பவுண்ட்ரிஸை காட்டுறான். சாரி, எனக்கு ஆல்ரெடி கமிட், என் ஃபினான்சி சென்னையில் இருக்காரு, முகத்துக்கு நேராக சொல்லிடுவா. அவளோட ஃபோனில் உங்கள் ஃபோட்டோ தான் வால்பேப்பராக இருக்கும். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் அவங்க மற்ற பசங்களுக்கு சிக்னல் கொடுக்காம உங்களுக்கான விசுவாசத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ரியல் ஹை வேல்யூ குவாலிட்டி பென் ஃப்ரெண்ட்ஸ். 8வது விஷயம், எந்த ஒரு விசேஷமும் இல்லாமல் சும்மா சாதாரண நாட்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை அமேசானில் இருந்தோ இல்லை ஸ்விக்கியில் இருந்தோ உங்களுக்கு சடனாக ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விஜய் ஒரு நாள் ஆஃபீஸ் வேலை செஞ்சிட்ருக்கான். சடனாக அவனோட வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ரொம்ப நாளாக வாங்கன்னு ஆசைப்பட்ட ஒரு வாட்ச், எல்லாம் அவனுக்கு பிடிச்ச ஒரு பிராண்டட் ஷர்ட்டை இருக்குது. கீழே ஒரு சின்ன நோட், சும்மா உனக்காக வாங்கினேன்டா அப்படின்னு போட்டுட்டு ஃபோட்டோ அனுப்பு. அவனோட காதலி அனுப்பியிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய பிரெயின் எப்போதுமே அவனுக்கு என்ன பிடிக்கும், இப்போ அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு உங்களை சுற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கான அடையாளங்க இது. 9வது அடையாளம், கம்யூனிகேஷன் பேட்டர்ன். எவ்வளோ பெரிய ஒர்க் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சண்டை நடந்துடலாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்கக்கிட்ட பேசுகிற அந்த பழக்கத்தை என்றைக்குமே பிரேக் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஹரிஷ், திவ்யா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்துக்கும் மத்தியானம் ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் தினமும் நைட்டு 10 மணிக்கு அவங்க 2 பேரும் பேசுகிறது ஒரு வழக்கம். கரெக்டாக 10 மணி ஆனால் திவ்யா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும், இன்னும் கோபம் குறையிலையா, பேச மாட்டியா அப்படின்னு. அவளே அந்த பழக்கத்துக்கு இறங்கி வருவாள். ஏன்னா சண்டையை விட அவளுக்கு உங்ககிட்ட பேசுகிறதா மன அமைதியை கொடுக்குங்க. இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகலைன்னா உங்கள் காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தங்க. கடைசி அப்புறம் ரொம்ப முக்கியமான சிக்னல், சாக்ரிஃபைஸ் டெஸ்ட். அவங்களோட சொந்த கம்ஃபர்ட்டை விட உங்களோட டைமுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விவேக்னு ஒரு பையன், அவனோட காதலி வெளிநாட்டில் இருக்கா. அவளுக்கு அங்கே டைம் நள்ளிரவு, அதாவது மிட் நைட் 3 மணி ஆகுது. ஆனால் இந்தியாவில் இவனுக்கு இப்போ தான் நைட்டு 10 மணி ஆகுது. அவளுக்கு பயங்கரமான தூக்கம் வந்தாலும் அவளோட தூக்கத்தை கெடுத்துட்டு, பரவாயில்லடா நீ இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்திருக்க, உங்ககிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி நான் தூங்குறேன்னு அவளுடைய கம்ஃபர்ட்டை தியாகம் பண்ணி உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஒரு மனுஷன் தன் தூக்கத்தையும் தன் கம்ஃபர்ட்டையும் உங்களுக்காக கொடுக்குறான்னா அவங்க உங்களை உயிராக காதலிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
நான் சொன்ன இந்த 10 சைக்காலஜிக்கல் சிக்னல்களும் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். ஆமாம், நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர்கிட்ட இந்த 10 அடையாளங்களில் ஒரு 6 இல்லைன்னா 7 அடையாளங்கள் இருந்தால் கூட தயவு செஞ்சு அவங்கள சந்தேகப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மேலே முழு நம்பிக்கை வைங்க. அவங்க பின்னாடி போய் 24 மணி நேரம் மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுங்க. அதே சமயம் நீங்களும் உங்கள் கெரியரில் உங்கள் பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை ஒரு உயர்ந்த ஆல்ஃபா மெயிலாக மாற்றிட்டு அவங்கள நேரில் போய் பார்க்கும்போது உங்களோட அந்த கம்பீரமும் வெற்றியும் அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதலை இன்னும் 100 மடங்கு அதிகமாக்குங்க. உங்ககிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது, அதை என்றைக்குமே விட்டுறாதீங்க. இந்த 10 சிக்னல்களில் உங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் நீங்கள் கவனித்த ஒரு யதார்த்தமான அடையாளம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கதையை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சைக்காலஜி தலைப்போடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.